வணக்கம் நண்பர்களே. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. வெல்கம் பேக் டு yet another வீடியோ yours randomly. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வெளியே எங்கே போனாலும் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குற ஒரே கேள்வி, யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சலையா, அந்த சேனலில் என்ன தான் பண்ணுற, அந்த சேனலில் ஏன் வீடியோ வரலை, எதுக்கு சேனலில் ஆரம்பிச்சுன்னு தான் கேட்குறாங்க. உங்கள் எல்லாருக்கும் தர ஒரே பதில் இந்த வீடியோ தான். கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி இந்த ஒரு சேனல் ஆரம்பித்து நிறைய வீடியோஸ் கன்சிஸ்டண்ட்டாக போகணுன்னு யோசிச்சு வச்சுருந்தேன். அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் ஏதோ ஒரு மோட்டிவேஷனில் நிறைய வீடியோஸ் கான்செப்ட்ஸ் யோசிச்சு வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி ஷூட் பண்ணி போட்டுட்ருந்தேன். சில நாட்கள் சில மாதங்கள் சேனலில் வீடியோவே வரலை. சரி ஓகே, ஒரு வீடியோ போட்டலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா யோசிச்சு வச்சுருந்தேன். அப்படியே அந்த ஐடியா அப்படியே ஒரு ஓரத்தில் இருக்கும்போது நான் கோயம்புத்தூரில் இருக்கிற அன்னபூர்ணாவுக்கு ஒரு க்ரீம் வாங்கலான்னு போயிருந்தேன். அந்த க்ரீம் வாங்கும்போது தான் போன வருஷம் நடந்த ஒரு இன்சிடென்ட் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பன்னுக்குள்ளே ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு 18% ஆயிரும். கஸ்டமர் என்ன சொல்கிறாரு, நீ க்ரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேங்க. ஸோ எஸ், அந்த ஒரு இஷ்யூ நடந்தது இல்லையா. அன்னபூர்ணா போய் க்ரீம் வாங்கிட்டு வெளியே வரும்போது பார்த்தா ஒரு டொயோட்டா வெல்ஃபேர் கார் நின்றுட்டு இருந்துச்சு. இந்த ரெண்டு விஷயத்துக்கான காமன் ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி, தி டாக்ஸஸ் தட் வி பே டு தி கவர்மெண்ட் டு அவைல் ஆல் தீஸ் சர்வீசஸ். ஒரு க்ரீம் பன்லேருந்து ஒரு லக்ஸுரி கார் வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஜிஎஸ்டி இருக்குது. மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் நம்ம கவர்மெண்ட் மேலே குறை சொல்லிட்டு இருக்கோம். பட் யார் தான் அந்த கவர்மெண்ட்? ஆஃப்டர் ஆல் சென்ட்ரலில் உட்காந்துட்டு வெறும் பண்ணுக்கு இவ்வளோ % ஜிஎஸ்டி, அந்த பண்ணுக்கு நடுவில் க்ரீம் வச்சு கொடுத்தா இவ்வளோ % ஜிஎஸ்டின்னு டிசைட் பண்ணுற பீப்புளை நம்ம தான் எலெக்ட் பண்ணி கொண்டு போய் அங்கே உட்கார வைக்கிறோம். ஸோ எஸ், கம்மிங் டு தி மெயின் பாயிண்ட். இப்போ நம்ம ஸ்டேட்டோட ஹாட் நியூஸ் என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஜனநாயகன் படம் கசிய விடப்பட்ட விவகாரம் தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது கிடையாது, தமிழ்நாடு ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் 2026. ஸோ எலெக்ஷன்னா என்ன? எலெக்ஷன் ஒரு நாளை எலெக்ஷன் கமிஷன் டிசைட் பண்ணி ஸ்டேட் ஃபுல்லாக நடத்துவாங்க. அப்போது நம்ம ஒரு கான்ஸ்டிடுவன்சியில் இருப்போம். அந்த கான்ஸ்டிடுவன்சியில் ஒரு பூத் நமக்கு அலாட் பண்ணிப்பாங்க. அந்த பூத்தில் நம்ம லைனில் நின்று ஒருத்தருக்கு போய் ஓட் பண்ணிட்டு வருவோம். நம்ம எல்லாம் சேர்ந்து ஓட் பண்ணுற அந்த ஒருத்தர் தான் ஜிஎஸ்டி மாதிரி பெரிய விஷயங்கள்லேருந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ரோடு வரைக்கும் எல்லாத்தையும் டேரெக்டாகவும் இன்டெரக்டாகவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு. ஒரு சின்ன ஃபேக்ட் சொல்கிறேன். இப்போ நம்ம ஸ்டேட்டில் 234 கான்ஸ்டிடுவன்சிஸ் இருக்குது. ஸோ நம்ம 234 எம்எல்ஏவை எலெக்ட் பண்ணி அந்த அசம்பிளிக்கு அனுப்பி வைப்போம். இப்படி 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸும் அவங்களுக்கான ஸ்டேட் அசம்பிளிஸை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த அசம்பிளிஸ்லேருந்து சர்டன் நம்பர் ஆஃப் பீப்புளை மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அதாவது ராஜ்யசபாவுக்கு மெம்பராக எலெக்ட் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ இந்த நம்பர் ஆஃப் கவுண்ட் எப்படி டிசைட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த ஸ்டேட்டோட பாப்புலேஷன் பொறுத்து இந்த ஸ்டேட்டுக்கு இவ்வளோ நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் எம்பியாக வரலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுவாங்க. இப்போ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை புதுசாக வந்துட்டு இருக்குது. லாங் இயர்ஸ் பேக் நடந்த சென்சஸ் வச்சு அந்த பாப்புலேஷன் கவுண்ட் வச்சு இப்போ வரைக்கும் எம்பி சீட்ஸ் நடந்துட்டு இருக்காங்க. இப்போ டீலிமிட்டேஷனில் அந்த நம்பர் ஆஃப் எம்பி சீட்ஸை ரிவைஸ் பண்ணுறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. ஈவன் தோ நம்ம ஜிடிபி ரொம்ப ஹையாக இருந்தாலும் நம்ம பாப்புலேஷன் மற்ற ஸ்டேட்ஸ் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது. இதனால் சர்டன் நம்பர் ஆஃப் பீப்புளுங்கிறது ரொம்ப கம்மி நம்பர் ஆஃப் பீப்புள் மட்டும்தான் கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ் எம்பிஸாக போய் எலெக்ட் ஆகி உட்காருவாங்க. அப்படி இருக்கும்போது கலெக்டிவ்லி நம்ம பார்க்கும்போது சதர்ன் இந்தியாவிலேருந்து தி வாய்ஸஸ் ஹூ கேன் மேக் ஆக்சுவல் சேஞ்ச் வில் பி வெரி லெஸ். இதுக்காக தான் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாமே டீலிமிட்டேஷனுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம தொகுதியில் ஒருத்தர் எலெக்ட் பண்ணி நம்ம ஸ்டேட் அசம்பிளிக்கு அனுப்புகிறோம். அதே மாதிரி ஸ்டேட் ஃபுல்லாக எல்லாருமே அவங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவாக எம்எல்ஏவாக அனுப்புவாங்க. இந்த எம்எல்ஏஸ் எல்லாருமே சேர்ந்து தான் சர்டன் நம்பர் ஆஃப் எம்பிஸை எலெக்ட் பண்ணி பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. அந்த பார்லிமெண்ட் போகிற எம்பிஸ் தான் மேஜராக இருக்கிற பாலிசிஸ், பில்ஸ், லாஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி இந்தியாவோட பெட்டர்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எலெக்ட் பண்ணுற எம்எல்ஏக்கு அவ்வளோ பெரிய இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்கிறதே இது மூலமாக தான் சொல்கிறேன். இப்போ நம்ம எலெக்ட் பண்ண போகிற எம்எல்ஏஸ்க்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்லி ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அப்புறம் அவர் எலெக்ட் பண்ணுற ஸ்டேட்டில் ஏதாச்சும் கான்ஸ்டிட்யூட்டியோட மெம்பராக இருக்கணும், அதாவது எலெக்டராக இருக்கணும். அதுக்கப்புறம் மினிமம் 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அட்டைன் பண்ணிக்கணும். அவர் பேரில் எந்த கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் இருக்கக்கூடாது. அப்படி கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருந்தாலும் கோர்ட் கிராண்ட் பண்ணுற அந்த மினிமம் நம்பர் ஆஃப் பீரியட் அவர் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அது எல்லாமே தாண்டி தான் ஒரு ப்ராப்பர் கேண்டிடேட்டாக உள்ளே வர முடியும். அண்ட் ஃபைனலி அவர் ஒரு ப்ராப்பர் மென்டல் ஸ்டெபிலிட்டியில் இருக்கணும். இது எல்லாமே இருந்தால் ஒரு எம்எல்ஏவாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இப்போ நான் இந்த வீடியோ நிறைய டைம் சொல்லியிருப்பேன், நம்ம தமிழ்நாட்டில் 234 கான்ஸ்டிட்யூன்சிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நம்ம 234 எம்எல்ஏஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். There were times where there were 235 MLAs in the state assembly. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கவர்னர்னு ஒருத்தர் இருப்பார். அந்த கவர்னர் நினச்சா ஒரு எக்ஸ்ட்ரா எம்எல்ஏவை ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிலேருந்து எலெக்ட் பண்ணலாம். லாஸ்ட் 2011 to 2019 டாக்டர் நான்சி அப்படிங்கிறவங்க ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிலேருந்து எம்எல்ஏவாக அவங்க டேர்மை முடிச்சிருக்காங்க. டியூ டு லிமிடெட் பாப்புலேஷன் ஆஃப் ஆங்கிலோ இண்டியன்ஸ் 104th அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷனில் இந்த ஒரு கோட்டாவை எல்லா ஸ்டேட்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் ஈவன் தோ there are only 234 கான்ஸ்டிடுவன்சிஸ், 235 எம்எல்ஏவும் ஸ்டேட் அசம்பிளியில் இருக்க முடியுங்கிற ரூல்ஸ் இருந்தது. ஸோ ஒரு எம்எல்ஏக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு இப்போ பார்த்தாச்சு. இப்போது ஒரு எம்எல்ஏ இருக்கவருக்கு என்னென்ன பவர் இருக்குன்னு பார்க்க போகிறோம்.
கிராஸ் ரூட் லெவலில் ஆரம்பிக்கலாம். ஒரு எம்எல்ஏக்கு கீழே ஒரு மேயர், ஒரு சேர்பர்சன் இருப்பார். அந்த சேர்பர்சன் கீழே ஒவ்வொரு வார்டுக்கும் ஒவ்வொரு கவுன்சிலர் இருப்பார். இப்படி தான் எம்எல்ஏ கீழே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இப்போது ஒரு எம்எல்ஏட பவர் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு சின்ன வில்லேஜில் இருக்கோம்னு வைங்களேன். அந்த வில்லேஜ்க்கு நடுவில் ஒரு ஹைவே ரோடு வந்து பாஸ் ஆகி போகுது. அந்த ஹைவே ரோடுக்கு 2 சைடுமே நம்ம வில்லேஜ் இருக்குன்னா, இந்த சைட்லேருந்து அந்த சைட் போகிறதுக்கு வந்துட்டு நம்ம ஹைவே கிராஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம பெரும்பாலான ஹைவேல வந்து பார்த்துருப்போம், ஒரு ஊரோ இல்லை ஒரு ட்ரெயின் ட்ராக்கோ வருதுன்னா அந்த பர்டிகுலர் இடத்துல மட்டுமே ஒரு ஸ்பேன் ஆஃப் ஒரு 800 meters to 1.5 kilometers ஒரு சின்ன பிரிட்ஜ் ரேம்ப் மாதிரி வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல நமக்கு வந்து அந்த பிரிட்ஜ் ரேம்ப் கிடையாது. நம்ம மக்கள் வந்து அந்த ஹைவே கிராஸ் பண்ணி தான் போகிறாங்க. அண்ட் இப்போ நமக்கான பிரச்சனை என்னன்னா, அந்த ஹைவேல வந்துட்டு ஒரு பிரிட்ஜ் வந்தால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறோம். தினசரி அந்த ரோடை கிராஸ் பண்ணுற மக்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்க வார்டில் இருக்கிற கவுன்சிலர்கிட்ட போய் சொல்லுவாங்க. அந்த கவுன்சிலர் நேராக போய் மேயர்கிட்ட போய் சொல்லுவார். அந்த மேயர் எம்எல்ஏட்ட போய் இந்த ப்ராப்ளம் கொண்டு போவாங்க. இப்போ நம்ம என்ன நினைப்போம், அந்த எம்எல்ஏ நினச்சா அந்த எம்எல்ஏ கொண்டு போய் அந்த இடத்துல பிரிட்ஜை கட்டிலாம் நினைப்போம். ஆனால் ஆக்சுவலாக அப்படி நடக்க போதில்லை. மக்களோட பிரச்சனை எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணுற ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான் எம்எல்ஏ. ஸோ இந்த எம்எல்ஏ என்ன பண்ணுவார்னா, மக்களோட இந்த பிரிட்ஜுக்கான ரெக்வஸ்ட்டை எடுத்துகிட்டு போய் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட வைப்பார். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து ஆக்சுவலாக இடத்துல அந்த ப்ராப்ளம் இருக்கா, அந்த சொல்யூஷன் வந்து ஃபீஸிபிளாக இருக்குமான்னு யோசிச்சு அவர் ஸ்டேட்டோட ஜென்ரல் செக்ரட்டரிட்ட போவார். இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு செக்ரட்டரி இருப்பார். சரி, நம்ம இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது ஸ்டேட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டேட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு செக்ரட்டரி இருப்பார். நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அந்த செக்ரட்டரியை கான்டாக்ட் பண்ணி, இந்த மாதிரி எங்கள் ஊரில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இந்த இடத்துல இது சொல்யூஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த செக்ரட்டரி கன்வின்ஸ் ஆகிட்டாருன்னா அவர் போய் அந்த டிபார்ட்மெண்ட்டோட மினிஸ்டர்கிட்ட போய் சொல்லுவார். அந்த மினிஸ்டரோட பவர்ஸில் நம்ம ஒரு சின்ன பாலமாக கட்டுறோன்னா அந்த மினிஸ்டரோட பவர் மட்டுமே போதும். இதுவே நம்ம வந்து இப்போ கோயம்புத்தூரில் அவினாஷோரில் அவ்வளோ பெரிய பாலம் கட்டியிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி பெரிய பெரிய பாலம் கட்டுற டெசிஷன்ஸ் எல்லாமே அந்த மினிஸ்டர் கொண்டு போயிட்டு கேபினட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் தி சீஃப் மினிஸ்டர் கொண்டு போய் டிசைட் பண்ணுவாங்க. இவங்க எல்லாமே டிசைட் பண்ணி அந்த பாலம் இங்கே வரணும்னா ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுவாங்க. ஒன்லி ஆஃப்டர் தி ஜிஓ இஸ் பாஸ்ட் அந்த இடத்துல அந்த பிரிட்ஜ் வந்து சேரும். சரி, ஓகே, இப்போ பிரிட்ஜ் போடுற பெரிய ஒரு டாஸ்க் நம்ம பார்த்தாச்சு. இதே சின்ன சின்ன டாஸ்க்லாம் நம்ம ஏரியா சுற்றி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அதே வில்லேஜ் ரோட்டில் ஒரு மண் ரோடு மட்டும் இருக்கலாம். அந்த இடத்துல ஒரு தார் ரோடு வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு நம்ம யோசிக்கலாம். ஸோ இதுக்கெல்லாமல் நம்ம வந்து ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் போகிறதுன்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் அவங்க தொகுதியில் நடக்கிற சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்காக ₹3 crore வரைக்கும் அலாட் பண்ணுவாங்க. அந்த 3 crore வச்சு அவங்க தொகுதியில் அந்த எம்எல்ஏஸ் என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணணுமோ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கேஸில் ஒரு தார் ரோடு வேணும்னு கேட்கலாம், இல்லை பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் சின்ன பில்டிங் மாதிரி இருக்கணும், இல்லை ஒரு ரெஸ்ட் ரூமோ கட்டணுமோ, அந்த மாதிரி ஒரு பிளானாக இருக்கலாம். இந்த மாதிரி பிளான்ஸ்க்கு அந்த 3 crore எம்எல்ஏ வந்துட்டு எடுத்து செலவு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்துட்டு நம்ம ஸ்டேட் மினிஸ்டர் வரைக்கும் போக தேவையில்ல. வார்ட் கவுன்சிலர்ஸ் எம்எல்ஏ சொல்லி எம்எல்ஏ வந்து கலெக்டர்கிட்ட பேசி கலெக்டர் ஓகேன்னு அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா 3 crore அமௌண்ட் எடுத்து அந்த தொகுதி மக்களுக்காக நம்ம செலவு பண்ணிக்கலாம். இது போக டே டு டே லைஃப்பில் சின்ன சின்ன பஞ்சாயத்து, லேண்ட் டிஸ்பியூட்ஸ், வாட்டர் டிஸ்பியூட்னு சின்ன சின்ன பிரச்சனைகளையும் எம்எல்ஏ போய் சால்வ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் அசம்பிளி வந்து சென்னையில் இருக்கு இல்லையா, அந்த சென்னையில் இருக்கிற ஸ்டேட் அசம்பிளி எப்பயாச்சும் ஒரு டைம் தான் கூடும். மற்ற டைம் எல்லாமே அந்த எம்எல்ஏக்குன்னு அந்த ஊரில் ஒரு சின்ன ஆஃபீஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆஃபீஸில் அந்த எம்எல்ஏ எப்பயுமே இருப்பார். ஸோ அந்த எம்எல்ஏட என்ன வேலைனா, எல்லா மக்களும் அவர்கிட்ட போயிட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லி மனு கொடுத்துட்டே இருக்கணும். அதில் அவர் ப்ராசஸ் பண்ணி எல்லா ப்ராப்ளமும் தீர்த்து வைக்கணும். அதுதான் அவரோட மெயின் வேலை. ஏதாச்சும் ஒரு எம்எல்ஏ தெரிஞ்சவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுங்க. ஃபியூச்சரில் டே இன் லைஃப் ஆஃப் அன் எம்எல்ஏன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன். சரி, ஓகே, ஒரு எம்எல்ஏக்கு என்னென்ன பவர் இருக்குது, அவர் என்னென்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு சின்ன பிரீஃபாக நம்ம பார்த்துருப்போம். Well, that's it for today. Any other questions? Yes, one question. எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்க. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். Group 1, Group 2, Group 2A, Group 4னு நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. இது எல்லாமே எதுக்கு சொல்கிறாங்கன்னா, பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறதுக்கான மக்களை வந்துட்டு செலக்ட் பண்ணி கவர்மெண்ட் ஜாபில் நம்ம தரப்போகிறோம். இப்போது இந்த எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகி உள்ள வரவங்க எல்லாமே பப்ளிக் சர்வீஸ் தான் பண்ணுறாங்க. நம்ம எல்லாமே எலெக்ட் பண்ணி செலக்ட் பண்ணுற அந்த எம்எல்ஏவும் ஒரு பப்ளிக் சர்வன்ட் தான். இப்போ அந்த பப்ளிக் சர்வன்ட்னு பார்க்கும்போது கூகுளில் நீங்கள் சும்மா அடித்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏட சேலரி என்னென்னு பார்த்தா அப்ராக்சிமேட்லி 1.1 lakhs to 1.5 lakhs per month வரைக்கும் வருது. நம்ம இந்தியாவில் யார் என்ன சம்பாதிச்சாலும் அந்த இன்கம் டேக்ஸில் சர்டன் ஸ்லாப் இருக்குது. வருஷத்துக்கு இவ்வளோ காசு சம்பாதிச்சா இவ்வளோ % ஆஃப் டேக்ஸ் கட்டணும்னு இருக்குது. ஆனால் பப்ளிக் சர்வீஸ் பண்ணுற அதே டிஎன்பிஎஸ்சி ஆளுங்க அவங்க ஒரு அமௌண்ட் ஆஃப் சேலரி சம்பாதிச்சா அதில் டேக்ஸ் கட்டணும். இதே பப்ளிக் சர்வீஸ் பண்ணுற அதே எம்எல்ஏ அவர் சேலரியில் ₹1 கூட டேக்ஸை கட்ட தேவையில்லை. என்னடா இப்போ ஒரு கேள்வி வருது, இஸ் திஸ் ஃபேர்? இப்போ சிம்பிளாக யூபிஎஸ்சி எக்ஸாமே எடுத்துக்கோங்களேன். இந்தியாவில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ். அந்த எக்ஸாமை நிறைய அட்டெம்ப்ட் கொடுத்தோம், நிறைய பேர் நல்லா கிளியர் பண்ணவே முடியல. ஏன்னா அந்த எக்ஸாமோட குவாலிட்டி அவ்வளோ ஹையாக இருக்குது. தி ஸ்டாண்டர்ட்ஸ் தட் தி எக்ஸாம் செட்ஸ் இஸ் வெரி ஹை ஃபார் பீப்புள் டு கிராக் இட். ஒவ்வொரு எக்ஸாமுக்கு ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூன்னு நிறைய ஸ்டேஜ் கடந்தும் இன்டர்வியூவில் போய் ரிஜெக்ட் ஆகிற மக்களும் இருக்காங்க. அப்படி பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறவங்கள அவ்வளோ டைம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அந்த சர்வீஸ்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதே ஒரு எம்எல்ஏவாக இருந்தால் நான் முன்னாடி சொன்ன அந்த பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் ஆல்மோஸ்ட்
99% ஆஃப் தி பாப்புலேஷனுக்கு வந்து பொருந்தும். இப்போ நான் சொல்கிறேன், இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமை அவ்வளோ கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணி வர்றவங்களோட ஸ்டார்டிங் சேலரியும் ஆல்மோஸ்ட் எம்எல்ஏக்கு ஈக்குவலான சேலரி தான். ஹியர் கம்ஸ் தி இன்இக்வாலிட்டி இன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் சர்விங் தி பீப்புள். அண்ட் ஸ்டில் இப்போ நான் பேச எல்லாமே பாலிசியாக வெளியே வரணும்னா நம்ம தொகுதியில் எலெக்ட் பண்ணுற எம்எல்ஏ இன்டைரக்டாக எலெக்ட் பண்ணுற அந்த ஒரு எம்பி அந்த இடத்துல போய் நம்ம ஸ்டேட்டோட இந்த ப்ராப்ளம்ஸை ரெஃப்ளெக்ட் பண்ணி பேசினா கூட அந்த சேஞ்சஸ் வரலாம். நம்மளால் முடிஞ்ச எல்லாமே நமக்கான ஒரு பர்சனை செலக்ட் பண்ணி அவரை தகுதியானவரை நம்ம ஆக்கி நம்ம ஸ்டேட்டை நம்ம தொகுதியை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம மேல் இடத்துக்கு அனுப்பணும். ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் ஜஸ்ட் ஒன் ஓட். நம்ம போகிற அந்த ஓட் இன்டைரக்டாக நம்ம கண்ட்ரியோட பாலிசிஸ் வரைக்கும் போய் அஃபெக்ட் பண்ணணும். சரி, ஓகே, வி ஆர் நியரிங் டு தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. இப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, இப்போ நம்ம தொகுதிக்கு வந்து ஓட் கேட்டு ஒரு கேண்டிடேட் வராது. அந்த கேண்டிடேட் வரும்போது மோஸ்ட்டாக அவங்க சொல்கிற எல்லாமே எப்படி இருக்குன்னா, எங்கள் ஆட்சி அமைஞ்சால் எங்கள் தலைவர் வந்து மகளிருக்கு மாதம் இவ்வளோ காசு தருவார், உங்கள் தலைவர் அவ்வளோ கொடுக்குறாரா, எங்கள் தலைவர் இவ்வளோ தருவார் அப்படிங்கிறாரு. ஸோ இன்னும் சில கேண்டிடேட்ஸ் வந்து எங்கள் ஆட்சி வந்தால் எங்கள் தலைவர் வந்து உங்கள் வீட்டில் ஏதாச்சும் கல்யாணம் நடந்தால் இவ்வளோ பவுன் நகை போடுவோன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் எல்லாமே அவங்க கட்சியோ இல்லை அவங்க ஆட்சிக்கு வந்தால் அவரோட கட்சி அவரோட தலைவர் என்ன பண்ணுவான்னு சொல்லாமல் நீங்கள் பேசிக்காக ஒரே கொஸ்டின் கேளுங்க. உங்கள் தேவையை கேட்குறீங்களோ இல்லையோ, அவர் உங்கள் தொகுதிக்கு வரும்போது எங்கள் தொகுதியை நீங்கள் வந்து ஓட் கேட்டிருக்கீங்க இல்லையா, தொகுதியில் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த தொகுதியில் என்ன பண்ணால் நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேளுங்க. அவர் எவ்வளோ தூரம் உங்கள் தொகுதியை அப்சர்வ் பண்ணியிருக்காரு, எவ்வளோ தூரம் அவர் தெரியுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போது இட் இஸ் டூ லேட். இந்த வீடியோவை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி எலெக்ஷன் பண்ணி கண்டிப்பாக போட்டுருவேன். பட் அந்த எலெக்ஷன் வரும்போது இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் கேட்க முடியாது. பிகாஸ் ஆல்ரெடி கேம்பெயின் உங்கள் ஏரியாவில் நடந்து முடிஞ்சிருக்கலாம். பட் ஐ எம் ஷுர் தட் ஒவ்வொரு கட்சிக்கும் அந்தந்த எலெக்ஷன் கேம்ப்ஸ் வந்து அந்த தொகுதியில் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்கணும்னு தோணுச்சுன்னா அந்த கேம்பில் போயிட்டு நீங்கள் ஆக்சுவலாக இந்த தொகுதிக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேளுங்க. இதே மாதிரி ஒரு 3 பேர்ட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா யூ கேன் கெட் அ கிளியர் பிக்சர் ஆஃப் ஹவு தட் கேண்டிடேட் சீட்ஸ் யுவர் கான்ஸ்டிடுவன்சி. இந்த மாதிரி உங்கள் கான்ஸ்டிடுவன்சிக்கு எது நல்லது, யார் நல்லவங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து ஓட் பண்ணவே போதும். நம்ம காலங்காலமாக நிறைய கேண்டிடேட்ஸை பார்த்துட்டு இருந்திருப்போம். பிகர் நேம்ஸும் எலெக்ஷனில் இருந்திருக்குது. உங்கள் தொகுதிக்கு உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு அவேர் லீடர் இருந்தால் போதும், உங்கள் தொகுதியோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். நீங்கள் உங்கள் சரௌண்டிங்ஸை சால்வ் பண்ண ஆரம்பித்தா தி பிகர் ஸ்கேலில் தி நேஷன் டோட்டலாக சால்வ் ஆகும். நம்ம பார்க்குற எல்லா பிரச்சனையும் நம்ம போடுற அந்த ஒரு ஓட்லேருந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல் ஐ சே இஸ் ஸ்டார்ட் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேளுங்க, அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க ரெப்ரசென்ட் பண்ணுறதே கொஸ்டின் கேளுங்க. நம்ம கேட்குற ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் தான் நம்ம லைஃபையும் நம்ம கண்ட்ரியோ பெட்டர் பொசிஷன் கொண்டு போய் நிறுத்தும். ஆல் வி கேன் டூ இஸ் ஜஸ்ட் ஒன் ஓட். April 23rd எங்கே இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு போய் ஓட் கண்டிப்பாக போட்டுருங்க. ஓட் போடாமல் இருக்காதீங்க. ஐ வில் see you in yet another video. Until then, this is Vikram signing off. You are watching yours randomly and நான் உங்கள் விக்ரம்.